Respected Chief Guest, respected Secretary Sir, Chairman Sir, Vice Chairman Sir, Principal Sir, and HODs of various departments, faculty friends, my dear parents, and tomorrow's Chief Guest. So, a very happy and healthy morning to one and all present over here. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இப்போ சொல்லும்போது உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், டுமாரோஸ் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இங்கே ஒரு சீஃப் கெஸ்ட் தான் இருக்காங்க. டுமாரோஸ் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னது இங்கே இருக்கிற உங்களை தான், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை தான் நான் சொல்கிறேன். எதுக்காக இந்த டுமாரோஸ் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மேடையில் இருக்கிற டெலிகேட்ஸ் யாருமே ஒரே நாளில் இந்த மேடைக்கு வரலை. அவங்களும் உங்களை மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருந்து இங்கே வந்தவங்க தான். இந்த சின்ன தூரத்தை அவங்க கடந்து வர்றதுக்கு அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டம், ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நாங்கள் ரெடி பண்ணது, உங்களை இங்கே கேதர் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணம், இவங்களோட அனுபவ பாடத்தை விட அங்கே இருக்கிற பாடம் கஷ்டம் கிடையாது. ஏன்னா நாங்கள் நினச்சிருந்தா அதை டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியும், உங்களுக்கு ஒரு கிளாஸை ஆரம்பித்து சப்ஜெக்ட் டீச் பண்ணியிருக்க முடியும். பட் அது நோக்கம் இல்லை. அதை எல்லாரும் கஷ்டம்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்களோட அனுபவ பாடத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணால் அது கஷ்டம் இல்லைன்னு உங்களுக்கு புரிகிறதுக்காகத்தான் இந்த ஈவெண்ட்டை தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. இன்னொரு விஷயம், இப்போ இந்த 2025-26 இதில் இவ்வளோ கூட்டம், நாங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண எந்த ஒரு இனாக்ரேஷன்லையும் இந்த ஒரு க்ரௌட் வந்தது கிடையாது. அது முதல் முறையாக நாங்கள் இப்போ பார்க்குறோம். ஸோ அதுக்கு பிக்கஸ்ட் தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருமே இந்த பிஸி ஷெட்யூலில் எல்லோரும் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க. அதுக்கு ஒரு பிக்கஸ்ட் தேங்க்ஸ். ஸோ வெல்கம் அட்ரஸ். ஸோ இந்த வெல்கம் அட்ரஸ் அப்படின்ற விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற டெலிகேட்ஸ் உங்களோட தொடக்கத்தை சிறப்பாக மாற்றுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள உங்களோட பலத்தை கைத்தட்டல் மூலமாக தான் அவங்கள வரவேற்கணும். ஸோ முதலாவதாக நம்மளோட சீஃப் கெஸ்ட் டாக்டர் பர்வீன் சுல்தானா மேடம். இப்போ அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட வாசகத்தையே நான் ஒன்று சொல்கிறேன். நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறது. இது மேடம் சொன்னது தான். இதுக்கான அர்த்தம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்குது. ஏன்னா மேடம் சென்னையில் மீர்சாகிப்பேட்டை அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தாங்க. அவங்களோட அந்த பள்ளி பருவம், ஸ்கூல் ஸ்டடீஸ் அப்படின்றது மீர்சாகிப்பேட்டையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. 12th முடிச்சிட்டாங்க. 12th முடிச்சதுக்கப்புறம் போய் சேர்ந்த ஒரு யூஜி டிகிரி கெமிஸ்ட்ரியில் அவங்களுக்கு பிடிக்கலைன்னு வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், மிலிட்ரியில் இல்லைனா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. விதி விளையாண்டுருச்சு. அதுலேயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுனால அவங்களால சேர முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், தமிழ், இதை நான் எடுத்து படிக்க போகிறேன்னு அவங்க தந்தையார்கிட்ட சொல்லும்போது, அவங்க தந்தையார் ஒரு உருது மொழி கவிஞர். ஸோ ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு அந்த மொழி பற்று இருந்ததுனால என்னவோ தமிழ் மொழியை எடுத்து படிக்கிறேன். பட் அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க கூட பிறந்த 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் 2 பேருமே சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் ஃபெமிலியர். தமிழ் மொழியை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியில் எம்ஏ, யூஜிசி, பிஹெச்டி முடித்து இப்போ ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறதுன்றதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட மேடம் டாக்டர் பர்வீன் சுல்தானா மேடம். எதனாலனா, தமிழ் மொழி எடுத்தால் இவங்க நல்லா சம்பாதிப்பாங்களோ இல்லையோன்ற கவலை அவங்க அப்பாவுக்கு. ஆனால் தமிழ் அவங்க பிடிக்கலை, தமிழ் தான் அவங்கள பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ ஒரு பெருமைமிக்க நபராக தமிழ் மொழியை உலகம் ஃபுல்லாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய பங்கு மேடம்க்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விருந்தினர் டாக்டர் பர்வீன் சுல்தானா அவர்களை நம்மளுடைய கல்லூரியின் நிர்வாகத்தினர் சார்பாக, முதல்வர் சார்பாக, பேராசிரியர்கள் சார்பாக, உங்களை அத்தனை பேரும் சார்பாக பெரிய கைத்தட்டலோடு வரவேற்றலாமா? அடுத்ததாக நம்மளோட சேர்மன் சார் டாக்டர் பி அசோக்குமார் சார். ஸோ அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு மேடமோட வாசகத்தை நான் எடுத்துக்கிறேன். சில சமயங்களில் உனக்கு பிடித்தவற்றை சந்தைப்படுத்துவதற்காகவோ அல்லது சம்பாதிப்பதற்காகவோ அல்லது பிரபலமாவதற்காகவோ அல்லது பேர் வாங்குவதற்காகவோ செய்யாதீர்கள். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும்னு செய்யாதீங்க. ஒரு முழு அர்ப்பணிப்போட, ஒரு முழு ஆத்ம திருப்தியோடு செஞ்சீங்க அப்படின்னா
அது எல்லாமே தானாக வரும். உங்களுக்கு புகழ், மேன்மை, செல்வம், செழிப்பு, பணம் எல்லாம் வரும் அப்படின்றது அந்த வாசகத்தோட அர்த்தம். ஸோ இதை எதுக்கு இதில் சொல்கிறேன் அப்படின்னா, எங்களோட சேர்மன் சாருக்கு பிடிச்ச விஷயம் கல்வி. அது அவரோட மட்டும் இல்லாமல் அந்த கல்வியை குறைஞ்சது ஒரு 4 பேருக்காவது கொடுக்கணும், அதுவும் நிறைந்த தரத்தோட அவங்க கட்டக்கூடிய ஃபீஸ் அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்தில் மங்கையர்கரசி பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் அப்படின்னு ஆரம்பித்த விஷயம். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு கேலண்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் மங்கையர்கரசி மிடில் ஸ்கூல், மங்கையர்கரசி ஹையர் செகண்டரி ஸ்கூல், மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், மங்கையர்கரசி இன்ஜினியரிங் காலேஜ். இதுக்கு நீங்கள் கை தட்டணும். மங்கையர்கரசி இன்ஜினியரிங் காலேஜ், மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன், அதே மாதிரியே மங்கையர்கரசி கிளினிக், இப்போ டெல்லி வேர்ல்டு பப்ளிக் ஸ்கூல். இப்போ இந்த கேம்பஸில் கிட்டத்தட்ட இந்த குரூப் ஆஃப் காலேஜஸில் கிட்டத்தட்ட ஒரு 6000க்கும் அதிகமான மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா, அவர் ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்ட அந்த கல்வியை முழு அர்ப்பணிப்போட எல்லாருக்கும் கொடுத்தது தான் காரணமே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். அதுவும் இல்லாமல் கடந்த ஒரு 3 வருஷமாக உள்ளே வரும்போதே பேரண்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் நான் அசோக் சார்ட்ட தான் படித்தேன், நான் டீச்சர்கிட்ட தான் படித்தேன். இந்த கூட்டத்தில் கூட ஆள் இருப்பீங்க, நான் அங்கே சார்ட்ட தான் படித்தேன், மங்கையர் ஸ்கூலில் தான் படித்தேன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க இருப்பீங்க. ஸோ இவ்வளோ தூரம் இந்த கல்வி குழுமம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய காட்ஃபாதர் சேர்மன் டாக்டர் பி அசோக் குமார் சார் அவர்களை உங்களுடைய பரத்த கலகோஷத்துடன் தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக எங்களோட வைஸ் சேர்மன் அண்ட் டைரக்டர் சார் இன்ஜினியர் ஏ சக்தி பிரணய் சார். ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி மேடமோட வாசகம்தான், என்றும் தோற்பது தோல்வி அல்ல, களத்தை விட்டு வெளியேறுவதே தோல்வி. ஸோ தோத்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. என்னைக்கு என்னால் முடியாதுன்ட்டு வெளியில் போகிறீங்களோ அதுதான் உண்மையான தோல்வி. இதையே நம்ம வைஸ் சேர்மன் சாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது பல தடவை எல்லா மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கிறது தான். 2013 எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சமயம். பட் அப்போ தான் 2013 தான் மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரம்பித்தோம். 2013 ஆரம்பிக்கும் போது நம்மளோட காலேஜ் கவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300க்கு 140 தான். அடுத்த வருஷம் 145 இப்படி ஆரம்பித்தது தான். அப்போ ஆரம்பிக்கும் போது இருந்த கோர்ஸ் 5: சிவில் இன்ஜினியரிங், சிஎஸ்சி, இசிஇ, EEE, மெக்கானிக்கல். இந்த 5 தான் ஆரம்பித்தோம். 300க்கு 140 தான் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 2020 சிவிலை சரண்டர் பண்ணிவிட்டு அக்ரின்னு ஒன்று ஆரம்பித்தோம். ஸோ அந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டிக்கு ஏற்றாப்பில் அந்த கோர்ஸை ஆரம்பித்தோம். 2023-24 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 25-26 AML ஆர்டிஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் லேர்னிங் கோர்ஸ் ஆரம்பித்தோம். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன் VLSI அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். 2013 5 கோர்ஸில் ஆரம்பித்த ஒரு காலேஜ், 140 பேரோட ஆரம்பித்த ஒரு காலேஜ், இப்போ 8 கோர்ஸ் இருக்குது. 328 பேர் ஃபஸ்ட் இயரில் மட்டும் சேர்ந்துருக்கீங்க. டோட்டலாக நம்ம காலேஜில் படிக்கிற கவுண்ட் 1116 பேர் படிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டால் வேகம் மட்டும் இல்லை, விவேகமும் சேர்ந்து தான். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, ஆமையும் முயலே ஓட விடுறது, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் ரேஸ், அதெல்லாம் சொல்லுவாங்க. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. வேகமும் இருக்கணும், விவேகமும் இருக்கணும். எப்பப்போ தேவையான முடிவுகள் எடுக்கிறாங்களோ அப்பப்போ சில சாத்தியக்கூறுகள் வேணும். அதனால் இந்த சாம்ராஜ்யம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களுடைய வைஸ் சேர்மன் டைரக்டர் இன்ஜினியர் ஏ சக்தி பிரணேசன் சார் அவர்களை உங்களின் கரகோஷத்துடன் அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக நம்மளோட பிரின்சிபல் சார், சாருக்கும் அதே வாசகம்தான், மேடமோட வாசகம்தான். இந்த சமூகம் திணிப்பதற்காக எதையும் செய்யாதீர்கள். உங்களுக்கு மன நிம்மதி கொடுப்பது எதுவோ, மன அமைதி கொடுப்பது எதுவோ, மன மகிழ்ச்சி கொடுப்பது எதுவோ அதையே செய்து பழகுங்கள். இதை எதுக்காக சாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், சார் மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிரின்சிபல் கிடையாது. சார் மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பிரின்சிபல். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார்.
ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது இப்போ 2018 சார் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சமூகம் சொன்னது என்னென்னா, டே படிங்கடா இல்லைனா அரியர் வந்துடும், இதுதான் சொல்லுவாங்க. படிங்கடா இல்லைனா வேலை கிடைக்காது. ஆனால் 2018 சார் வந்ததுக்கப்புறம் ஏன் போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, படிப்பு மட்டும் வேண்டாம், ஸ்டடீஸோடு சேர்ந்த கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டடீஸ் தாண்டி இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டடீஸ் தாண்டி இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிலையும் அவங்கள இன்வால்வ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே முன்னாடி இருக்காங்க, குக்கிங் வித்தவுட் ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம்லாம். இதெல்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹாப்பினஸ் அந்த முகத்தில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் சொல்கிறதுக்காக செய்கிற விஷயத்தை விட இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக போகணும், ஹாப்பியாக முடிக்கணுன்றது தான். ஸோ இந்த மொமெண்ட்டில் வந்தது தான் 2018க்கு அப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட படிப்பில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலேயுமே நம்பர் 1 திகழ்ந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய பிரின்சிபல் டாக்டர் ஜே கார்த்திகேயன் சார் அவர்களை உங்களின் கரகோஷத்தோடு அன்புடன் அழைக்கிறேன். வெல்கம் சார். ஸோ கடைசியாக நம்மளோட ஹெச்ஓடிஸ் எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் எங்கள் பார்ட். அடுத்து உங்களுக்கு வரேன். ஸோ எங்களோட ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அட்மிஷன் கோஆர்டினேட்டர்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. மிஸ்டர் வடிவேல், மிஸ்டர் செந்தில் ஸ்ரீனிவாசன், மிஸ்டர் செந்தில் குமார், 3 பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஈவெண்ட் இவ்வளோ ஸ்மூத்தாக இவ்வளோ ஃபேராக நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக 4 நாளாக ஒரு பக்கவான ஷெட்யூல் போட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன், கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அவங்களையும் உங்களின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஸோ அடுத்ததாக பேரண்ட்ஸ், அடுத்து கடைசியாக ஸ்டூடெண்ட்ஸ், 2 பேருக்கு சேர்த்து ஒரே கதை தான். இந்த தடவை வாசகம்லாம் கிடையாது. 2 குழந்தைங்களை பற்றி சொல்கிறேன். ஒரு ஆள் பேர் வந்து நைனா ஜெய்ஸ்வால். அவங்க பிறந்தது 22 மார்ச் 2000. பிறந்த ஊர் ஹைதராபாத். ஒரு ஃபேமஸ் இந்தியன் டேபிள் டென்னிஸ் பிளேயர். அவங்க 8 வயசில் 10th ஸ்டாண்டர்டை முடிச்சிட்டாங்க. 8 வயசில் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாங்க. 10 வயசில் 12th ஸ்டாண்டர்ட். 13 வயசில் யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 15 வயசில் பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 17வது வயசில் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நான் 40 வயசில் பண்ணேன், அவங்க பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணது 17 வயசில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம பேரண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று விளாட்றியா விளாடு, இல்லைனா படிக்கிறியா படி. ஆனால் இவ்வளோ குறைஞ்ச வயசில் சாதிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை மட்டும் காரணம் கிடையாது, அவங்களோட ஆசிரியர்கள் மட்டும் காரணம் கிடையாது, வீட்டில் இருக்கிற அவங்க பேரண்ட்டும் காரணம். ஏன்னா அந்த பேரண்ட் இல்லைன்னா அவங்க இந்த அளவுக்கு சர்வதேச அளவில் வெளியில் வந்திருக்க முடியாது. இதே மாதிரியே அன்சாரி ஷாஹிக், இவர் வந்து மகாராஷ்டிராவில் பிறந்தவர். எல்லாரும் சொல்கிறதுக்காக செய்கிற விஷயத்தை விட இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக போகணும், ஹாப்பியாக முடிக்கணுன்றது தான். ஸோ இந்த மொமெண்ட்டில் வந்தது தான் 2018க்கு அப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட படிப்பில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலேயுமே நம்பர் 1 திகழ்ந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய பிரின்சிபல் டாக்டர் ஜே கார்த்திகேயன் சார் அவர்களை உங்களின் கரகோஷத்தோடு அன்புடன் அழைக்கிறேன். வெல்கம் சார். ஸோ கடைசியாக நம்மளோட ஹெச்ஓடிஸ் எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் எங்கள் பார்ட். அடுத்து உங்களுக்கு வரேன். ஸோ எங்களோட ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அட்மிஷன் கோஆர்டினேட்டர்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. மிஸ்டர் வடிவேல், மிஸ்டர் செந்தில் ஸ்ரீனிவாசன், மிஸ்டர் செந்தில் குமார், 3 பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஈவெண்ட் இவ்வளோ ஸ்மூத்தாக இவ்வளோ ஃபேராக நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக 4 நாளாக ஒரு பக்கவான ஷெட்யூல் போட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன், கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அவங்களையும் உங்களின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஸோ அடுத்ததாக பேரண்ட்ஸ், அடுத்து கடைசியாக ஸ்டூடெண்ட்ஸ், 2 பேருக்கு சேர்த்து ஒரே கதை தான். இந்த தடவை வாசகம்லாம் கிடையாது. 2 குழந்தைங்களை பற்றி சொல்கிறேன். ஒரு ஆள் பேர் வந்து நைனா ஜெய்ஸ்வால். அவங்க பிறந்தது 22 மார்ச் 2000. பிறந்த ஊர் ஹைதராபாத். ஒரு ஃபேமஸ் இந்தியன் டேபிள் டென்னிஸ் பிளேயர். அவங்க
8 வயசில் 10th ஸ்டாண்டர்டை முடிச்சிட்டாங்க. 8 வயசில் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாங்க. 10 வயசில் 12th ஸ்டாண்டர்ட். 13 வயசில் யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 15 வயசில் பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 17வது வயசில் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நான் 40 வயசில் பண்ணேன், அவங்க பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணது 17 வயசில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம பேரண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று விளாட்றியா விளாடு, இல்லைனா படிக்கிறியா படி. ஆனால் இவ்வளோ குறைஞ்ச வயசில் சாதிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை மட்டும் காரணம் கிடையாது, அவங்களோட ஆசிரியர்கள் மட்டும் காரணம் கிடையாது, வீட்டில் இருக்கிற அவங்க பேரண்ட்டும் காரணம். ஏன்னா அந்த பேரண்ட் இல்லைன்னா அவங்க இந்த அளவுக்கு சர்வதேச அளவில் வெளியில் வந்திருக்க முடியாது. இதே மாதிரியே அன்சாரி ஷாஹித், இவர் மகாராஷ்டிராவில் பிறந்தவர். வெறும் 21 வயசில் ஐஏஎஸை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணி அவங்க அப்பாவுக்கு பெருமை சேர்த்தார். அவங்க அப்பா பெரிய ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி கிடையாது, ஒரு சாதாரண ஆட்டோ ரிக்ஷா டிரைவர். இப்போ அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக மகாராஷ்டிராவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பிரகானந்தா, வைஷாலி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க 2 பேருமே ஃபேமஸ் கிராண்ட் மாஸ்டர் இன் செஸ். அவங்க எந்த பேட்டிலையும் பாருங்கள், எந்த ஈவெண்ட்லேயும் பாருங்கள், அம்மா கூடவே இருப்பாங்க. காரணம், அவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட் அவங்க பேரண்ட்டு தான். இவங்களோட பேரண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னா அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, நம்ம பையன் கஷ்டப்படக்கூடாது, அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அப்படின்னா எதுவுமே வேண்டான்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் தான் அதிகம். உங்கள் பையனோ பொண்ணோ அடிபட்டு வரட்டும், கஷ்டப்பட்டு வரட்டும், அப்படி வந்தால் தான் அவங்க இந்த ஃப்ரூட் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா எதையுமே அனுபவிக்க முடியாது. ஸோ உங்கள் பையனுக்கோ பொண்ணோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் எங்களோட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணால் போதும், அவங்க மிகப்பெரிய உயரத்தை அடைவாங்க. அது கண்டிப்பாக இந்த காலேஜில் நடக்கும். அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் உங்களையும் எங்களுடைய கல்லூரி சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஸோ கடைசியாக ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் ஒரு 500 ரூபா நோட்டை எடுத்து காமிச்சார். இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்றாங்க. அடுத்து என்ன பண்ணாருன்னா, அந்த ரூபா நோட்டை மடித்து அவர் வேர்வையை தொடச்சிட்டு இப்போ யாருக்கு வேணும்னு கேட்குறாரு. எனக்கு வேணும்னு எல்லாரும் கை தூக்குறாங்க. அதை கசக்கி குப்பை தொட்டியில் போட்டார். இப்போ யாருக்கு வேணும்னு கேட்குறாரு. அப்பையும் எல்லாரும் கை தூக்குறாங்க. எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த ரூபா நோட்டு எல்லாருக்கும் வேணும். அவங்க அந்த நிலையை பார்க்கல, அதோட தரத்தை பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய தரம் மேலே உயர உயர நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை இந்த சமூகம் மதிக்கும், உங்கள் குடும்பம் மதிக்கும், எல்லாரும் மதிப்பாங்க. அந்த நிலை, அந்த தரம் வரணும்னா நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்ட கல்வியை கடைசி வரைக்கும் கரெக்டாக கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஆஃபரோட, நல்ல டிகிரியோட வெளியில் போகணும். அப்படிப்பட்ட டுமாரோஸ் சீஃப் கெஸ்டான உங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி.